90% ஆஃப் த பீப்புள் இஎம்ஐ டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. இந்த ட்ரெண்டு கரெக்டாக தப்பா? நிறைய என்ன பொறுத்தவரைக்கும் அது தப்பு. ஏன் தப்பு நினைக்கிறீங்க? நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லோன்ஸ் இருக்குது. இதில் ஹோம் லோன், பிஎல், பிஸ்னஸ் லோன், அப்புறம் இந்த 0% இஎம்ஐ லோன்ஸு, வெஹிக்கிள் லோன்ஸ் இவ்வளோ இருக்குது. பட் நான் இதில் ஹோம் லோனுக்கும் பிஎல்லுக்கும் டெட் அகெயின்ஸ்ட். சார், ஹோம் லோன் நம்பி தான் நிறைய மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸு ஒரு வீடு வாங்க முடியுது. ஸோ அதை எப்படி நீங்கள் தப்புன்னு சொல்கிறீங்க? நிறைய நீங்கள் சொல்கிறது வாஸ்தவம் தான். ஆனால் ஒரு சின்ன கால்குலேஷன், ஒரு 80 lakhs லோனு 20 இயர்ஸ்க்கு 8% இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் மாதம் 70,000 வரும். இதை அவங்க ஒரு கம்ப்ளீட் 20 இயர்ஸ் கட்டி முடிக்கும் போது 1,92 lakhs கட்டியிருப்பாங்க. ஓகே சார், பட் ஆனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ யாருனாலையும் வீடே வாங்க முடியாது. எப்படின்னா வெறும்னே காசு வச்சுக்க தான் வீடு வாங்க முடியும். இதுவும் நாளைக்கு அவங்களுக்கு ஒரு 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு அசட்டாக மாறாதா? நரேன், ஒரு சிம்பிள் கால்குலேஷன். அந்த 70,000 மந்த்லி ஹோம் லோனில் கட்டுறத கோல்டில் போட்டிருந்தாங்க, போன 10 வருஷம் போட்டிருந்தாங்கன்னா மொத்த அமௌண்ட் அவங்க பெய்டு அமௌண்ட் 84 லட்சம் பே பண்ணியிருப்பாங்க. அது அப்படியே இன்னைக்கு கோல்டில் அதோட வேல்யூ 3,36,00,000 இருக்கும். சார், இந்த நம்பரா வாவா இருக்குது. ஆனால் ரியாலிட்டியாக ஒரு ஹியூமன் சைக்காலஜி சொல்கிறேன். எனக்கு இன்றைக்கி ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுன்னா நான் இன்றைக்கே சாப்பிட்ணுன்னு நினைப்பேன். நான் 10 வருஷம் கழித்து 10 ஐஸ்கிரீம் சாப்பிட்றேன், 15 ஐஸ்கிரீம் சாப்பிட்றேன்னு அது எப்படி ஏற்றுப்பாங்க தெரில. நரேன், பொறுத்தார் பூமி ஆழ்வார். உங்களுக்கு ஒரு வீடு வேணுமா இல்லை 4 வீடு வேணுமா நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு என்ன வேணும்னு கமெண்ட்டில் சொல்லட்டும்.